நேற்றைய தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெய்லி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் இல்லையா, இப்போ தனிப்பட்ட முறையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதனால் எனக்கு வேணும்னு கேட்குறவங்களுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அது போக ஸ்டேட்டஸில் இப்போ நமக்கு ரெகுலராக வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறதுனால நம்முடைய காண்டாக்ட்ஸில் இருக்கிற எல்லாருமே பார்ப்பாங்க. எனக்கு ஆயிரக்கணக்கான காண்டாக்ட்ஸ் இருக்காங்க. அப்போ தினந்தோறும் ஒரு 100 பேர் அதை கடந்து போகிறாங்க. 100 பேர் கடந்து போனாலும் இந்த சில நாட்களில் பாருங்களேன், அந்த நாட்கள் எல்லாம் அந்த புதையல் பொக்கிஷம்லாம் 1000 பேர் ஒரு இடத்துல கடந்து போனாலும் அவன் கண்ணுக்கு அது தெரியாது. யாரோ ஒருத்தனுக்கு தான் அதுக்கு அவன் கண்ணுக்கு அந்த புதையல் தெரியும். அவன் பார்த்திங்கன்னா டாப்பில் வந்துடுவான். இப்போ நம்மளே நடந்து போவோம், ஒரு 100 ரூபா கிடக்கும், நமக்கு முன்னாடி 1000 பேர் போயிருப்போம், ஆனால் நம்ம அந்த 100 ரூபாய் எடுப்போம் பார்த்துக்கோங்க. அதுபோல் இந்த ஸ்டேட்டஸை வந்து நிறைய பேர் அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு சிலர் இது தங்கம், இது வைரம், இது வைடூரியம்னு தெரிஞ்சதுனால நின்று நிதானித்து எடுத்துக்கொள்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நேற்று ஒரு சகோதரன் வேற ஒரு சர்ச்சுக்கு போயிட்டுருக்கிறவர் தான். அவர் ரெகுலராக இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்துட்ருக்காரு, அந்த செய்தி சத்தியத்தை கேட்டுட்ருக்காரு. நம்முடைய கான்செப்டே என்ன தான், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சோத்திரம். இங்கே போராடியெல்லாம் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சத்தியத்தை கேளுங்க, விடுதலை ஆவீங்க. ஹல்லேலூயா. அப்போ அவர் அந்த சத்தியத்தை தினந்தோறும் கேட்குறாரு. நேற்று ரெகுலராக ஆமீன் போடுவார். நேற்று சாட்சியா அப்படியே அனுப்புகிறாரு. டெய்லியும் நீங்கள் அனுப்புகிற, நீங்கள் செல்லில் போடுற இந்த செய்தி எனக்காகவே ஆண்டவர் பேசுகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் எனக்காகவே பேசுகிறாரு. சொல்ல வார்த்தைகள் இல்லை, அதை விவரிக்க முடியாத அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே நம்ம பேச்சு எப்படி தடுமாறுமோ அதுபோல் வார்த்தைகள் தடுமாறும், டைப் பண்ணும்போது கூட சில நேரத்தில். அப்படி ஒரு சாட்சியை அனுப்புனார். அதன் பிறகு என் சகோதரி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி கண்ணீரோடு சொல்கிறாங்க, பிரதர், ஆண்டவர் என்னோட தான் பேசுகிறாரு, எனக்காகத்தான் இன்றைக்கி பேசியிருக்காருன்னு சொல்லி. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, போராட்டம் அதிகமானதுனால, பிரச்சனை அதிகமானதுனால ஒரு நாளோ 2 நாளோ செய்தியனா கேட்கலை அந்தளவுக்கு. ஏன்னா பிரச்சனை அதிகம், வலி அதிகம், ஆக்கினை அதிகம் இருந்தேன், ஆனால் கேட்காம விட்டுட்டேனேன்னு சொல்லி வருத்தப்படுறேன். இன்றைக்கி கேட்டது நல்லது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி செய்தியில் பேசியிருப்பேன், பிரச்சனை எப்போ அதிகமாகுதோ அப்போ அதிகமாக சத்தியத்தை கேளுங்க, அதிகமாக சத்தியத்தை கேளுங்க. உங்களுக்காக நான் நேரங்காலம் பார்க்குறதே இல்லை. நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னா உங்களை ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறதுனால, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறதுனால தான் 12 மணி 2 மணி 3 மணி 4 மணிக்கெல்லாம் செய்தி போட்டுட்ருக்கேன். அதிகபட்சம் 5:30 தாண்டாது. விடிய காலையில் 5:30 மணி தாண்டாது. ஏன் அப்படின்னா, என் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும், கர்த்தரால் வழிநடத்தப்படணும், சத்தியத்தை தினந்தோறும் அறிந்து தினந்தோறும் விடுதலையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். எல்லா சூழல்களிலும் வாழ பழகி கொள்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லா சூழல்களிலும் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ பழகி கொள்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால் நான் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒருத்தர் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. டெய்லியும் கட்டாயப்படுத்திக்கங்க. ஏன்னா பரலோக ராஜ்யம் பலபந்தம் பண்ணப்படுகிறது. கட்டாயமாக நான் கேட்டு தான் ஆவேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க. தலைவலிச்சா கூட, வயிற்றுப்போக்கு போனால் கூட வேலை செஞ்சே அவனு வேலைக்கு போகிறோமே. ஏன்னா அது என் வாழ்வாதாரம், இந்த சரீரத்திற்குண்டான வாழ்வாதாரம். அதுபோல் இந்த சத்தியத்தை தினந்தோறும் நான் கேட்டே தீருவேன். இது ஆவி மனிதனுக்குண்டான வாழ்வாதாரம். புரியுதுங்களா? உங்களுக்குள்ள ஆவிக்குரிய மனுஷன் ஒருத்தன் இருக்கான், அவன் பலனடைஞ்சால் தான் நீங்கள் பலனோடு இருக்க முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால் கேளுங்க, சத்தியத்தை கேளுங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை கூட கேளுங்க. பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா திரும்ப 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 என்ன பண்ணுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த வார்த்தை உள்ள உங்கள் காது வழியாக உள்ளே போக 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 உங்கள் வாய், நீங்கள் 4 டைம் 5 டைம் கேட்குற வரைக்கும் உங்கள் வாயிலிருந்து ஆமீன் வராது பார்த்துக்கங்க. ஏன்னா அந்தளவுக்கு இருக்கப்பட்டிருக்கும், அந்தளவுக்கு கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் 6வது முறையாக அந்த வார்த்தை உள்ளே போய் கேட்கும் பொழுது உங்களை அறியாமையே அந்த கட்டு ஓப்பன் ஆகி ஆமீன் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் ஆமீன் சொன்ன அடுத்த நிமிஷத்தில்
நேரத்தில் எல்லா கட்டுகளும் டோட்டலாக தெரிப்பட்டு போயிடும். ஹல்லேலூயா. உங்கள் மனசு புதுசாயிரும். ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். சரி, போன வாரம் நம்ம என்ன தியானித்தோம்? போன வாரம் ராஜ்யத்தின் கலாச்சாரம். தொடர்ந்து நம்ம அதை தான் தியானிக்க போகிறோம். சரிங்களா? பரலோக ராஜ்யம்னா எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொன்னேன். அடுத்து ராஜ்யத்தை தான் நம்ம முக்கியத்துவப்படுத்தி பார்த்தோம். பரலோக ராஜ்யம், ராஜ்யத்தின் கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். இந்த கலாச்சாரம் நமக்கு தேவையா, நமக்கு ரொம்ப அவசியமா, நமக்கு ரொம்ப முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக அவசியம், கண்டிப்பாக முக்கியம். கலாச்சாரம் இல்லாமல் ஒரு இடத்துல நாம் இணைந்து வாழ முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். புரியுதுங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு குடும்பத்திலேயே அந்த குடும்பத்திற்கு ஏற்றார் போல புதிதாக வரக்கூடிய ஒரு மருமகள் அந்த குடும்பத்திற்கு ஏற்றார் போல மாறாவிட்டால் அந்த குடும்பத்தில் இணைஞ்சு வாழ முடியாது. போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? அதுதான் ரொம்ப சிம்பிள், யதார்த்தமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். புரியுதுங்களா? அதனால் நாம் கலாச்சாரத்தின்படி வாழ்ந்து தான் ஆகணும். இங்கே பாருங்கள், இப்போ செல்ஃபோன் நம்ம கையில் இருக்குது. என்ன இருக்குது? செல்ஃபோன். எல்லார் கையிலையுமே இப்போ செல்ஃபோன் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த ஆண்ட்ராய்டு மொபைலுக்குள்ளே என்னென்ன இருக்குது? வாட்ஸ்அப் இருக்குது, அதில் தான் நம்ம தினமும் சத்தியத்தை கேட்குறோம். அப்புறம் பைபிள் ஆப் இருக்குது. பைபிளே செல்லுக்குள்ளே இருக்க ஆப் போல் ஓப்பன் பண்ணி பைபிளு படிச்சுக்கலாம். அப்புறம் நிறைய பேர் பேங்க்கு எங்கே வச்சுருக்கிறீங்க? செல்லுக்குள்ளே வச்சுருக்கிறீங்க. செல்லுக்குள்ளே வச்சுருக்கிறீங்கல்ல, பேங்க் ஆப் இருக்குது, ஜிபே பண்ணுறீங்க. நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோமே, நிறைய தீமைகள் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு தேவையான பொக்கிஷங்களெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் எல்லாருமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணுவோம். என்ன தெரியுமா? ஒரு சிலர் தெரியாதனால அப்படி இருப்பாங்க. நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு ஒரு லாக் ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த செல்ஃபோனுக்கு லாக் போட்டிருப்போம், பேட்டன் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பேட்டனு அப்படியே புள்ளியாக தான் இருக்கும். இந்த கோடை கரெக்டாக இணைச்சி சேர்க்கலைன்னா ஓப்பன் ஆகாது. கோடு எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சுன்னா செல்லு திறக்காது, கதவு திறக்காது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த கலாச்சாரத்தின்படி நாம் வாழலைன்னா நமக்கு உண்டான கதவு திறக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்தில் மலையில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை ஏன் கற்றுக் கொடுத்தாருன்னா, நீ இப்படி வாழ்ந்தீங்கன்னா மட்டும்தான் உனக்கான கதவு திறக்கப்படும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நமக்கு தேவையானது எல்லாமே இந்த செல்லுக்குள்ளே இருக்குங்க. நமக்கு தேவையானது எல்லாமே இந்த செல்லுக்குள்ளே ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே ரெடியாக இருக்குது உள்ள. ஆனால் இதுக்குள்ளே பேட்டன் போட்டு உள்ளே நுழைஞ்சா தான் உள்ளே போய் எந்த ஆப் வேணுமோ நம்ம எடுத்து என்ன பண்ண முடியும்? உபயோகப்படுத்திக்க முடியும். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் உங்களுக்காக எனக்காக செய்து முடித்து விட்டார். நமக்கு தேவையான ஐஸ்வர்யம், நமக்கு தேவையான ஆரோக்கியம், நமக்கு தேவையான சந்தோஷம், நமக்கு தேவையான தீர்க்க ஆயுசு எல்லாத்தையும் சிலுவையில் செஞ்சு முடித்து பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்காரு. இப்போ நாம் என்ன பண்ணணும்? உள்ளே போகணும். இப்போ உள்ளே போகணுன்னா என்ன பண்ணணும்? அந்த பேட்டன் போட்டு ஓப்பன் பண்ணணும். அந்த பேட்டன் தான் ராஜ்யத்தின் கலாச்சாரம். அந்த பேட்டன் தான் ராஜ்யத்தின் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை நம்ம கையில் எடுத்தால் தான் உள்ளே நுழைய முடியும். நமக்காக வச்சிருக்கிறத பார்க்க முடியும், ரசிக்க முடியும், எடுக்க முடியும், டேஸ்ட் பண்ண முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் கட்டாயம் கை கொண்டு ஆகணுங்கிற ஒரு மனநிலை வரும். ஆனால் நம்ம ஆராதனையில் ஆவியானவர் சொல்லி கொடுத்தது போல தான், தம்பி உன்னால் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது, நான் உன் கூட இருந்தால் தான் ஏதாவது பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அம்மா மாதிரி, பிதாவாகிய தேவன் அப்பா, பரிசுத்த ஆவியானவர் அம்மா மாதிரி. இயேசு கிறிஸ்து நமக்கு சகோதரன், மூத்த சகோதரன். பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்து யாருங்க? மூத்த சகோதரன், அண்ணன். ஆனால் நிறைய, நீங்களே எடுத்துக்கோங்க, நிறைய பேர் நம்ம யாருக்கிட்ட அதிகமாக மூவ் ஆகும்? அப்பா கிட்டையா, அண்ணங்கிட்டையா, அம்மா கிட்டையா? அம்மா கிட்ட. அந்த அம்மா கிட்ட தான் என்ன பண்ணுவோம்? ஏன்னா அந்த அரவணைப்பு,
அதனால தான் பிதாவாகிய தேவன் படைத்தார். தன்னுடைய குமாரனை வைத்து, குமாரன் மூலியமாக, இயேசு கிறிஸ்து மூலியமாக, வார்த்தையின் மூலமாக இந்த உலகம் அனைத்தையும் படைத்தார். தன் குமாரனையே பலியாக கொடுத்தார். முடிவு பரியந்தம் நம்மை நிலைநிறுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரை தாயை போல நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. இந்த வரி பாடும் பொழுது என்னை அறியாமல் என் கண்களிலிருந்து கண்ணீர். ஏன்னா தனியாக ஒன்றுமே முடியாது. நீங்கள் தனியாலாம் நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற தற்கொலை பண்ணிக்குவீங்க. அந்தளவுக்கு பிரச்சனை சுற்றி இருக்கு, சூழ்நிலை மோசமாக இருக்கு. நான் தனியாள் கிடையாது, நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம். இந்த மனநிலை எப்பொழுதுமே நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். பார்த்துக்கங்க, நானும் கிறிஸ்துவும் ஒன்றாவே இருக்கிறோம். நான் தனியாள் கிடையாது. என்னோட ஆவியானவர் தாயை போல அரவணைத்து கரம் பிடித்து என்னை நடத்தி ஆற்றி தேற்றி தப்புவித்து நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த மனநிலை எப்பொழுதுமே வேணும். எப்பொழுதுமே அவர் இருக்காருங்கிற நம்பிக்கையில் நம்ம என்ன பண்ணணும், அவர்கிட்ட பேசிட்டே இருக்கணும். அப்போ பரலோகத்துக்கு ஒரு பாஷை இருக்கு, அந்த பாஷைக்கு பேர் தான் அந்நிய பாஷை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பாஷை தமிழ், கேரளாவுக்கு ஒரு பாஷை மலையாளம், ஆந்திராவுக்கு ஒரு பாஷை தெலுங்கு, கர்நாடகாவுக்கு ஒரு பாஷை கன்னடம். ஆனால் இந்த பரலோக கலாச்சாரத்துக்கு ஒரு பாஷை இருக்கு, அதுதான் அந்நிய பாஷை. லகதேரே பௌதரதி அக்கரபோ லகதரதி கரபோ ஷகதலதி கரபோதரபரபா. அந்த அந்நிய பாஷையில் அதிகமாக ட்ராவல் பண்ணுங்க. அதிகமாக நீங்கள் வசனமாக ஜெபம் பண்ணணுங்கிறது இல்லை, தெரிஞ்ச ஒரு வார்த்தை அந்நிய பாஷை இருந்தாலும் அதை பேசிக்கிட்டே இருங்க, வாயில் முணுமுணுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா இதுதான் ராஜ்யத்தின் கலாச்சாரத்தினுடைய பாஷை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ சில விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியாமல் தான் இருந்துச்சு ஒரு காலத்தில். ஆனால் இன்னைக்கு நான் தான் சொல்கிறேன், என்னால் மன்னிக்கவே முடியாது சில பேரையெல்லாம். சில பேருக்கு கொடுக்கறதுக்கு மனசே வராது. சில பேரை பார்த்தா எரிச்சலாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு. எல்லாரையும் நேசிக்கிறேன், எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் வருது, எல்லாரையும் அரவணைச்சிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, தனியாக ப்ராக்டிக்ஸ் கிடையாது, ஆவியானவரோட இணைகிறதுனால வரக்கூடிய கலாச்சாரத்தின் பண்பு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். தேங்க்யூ ஜீசஸ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் இந்த கலாச்சாரத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், அதை கை கொண்டே ஆக வேண்டும். பாருங்கள், இப்போ போன வாரம் கலாச்சாரம் 1 பார்த்தோம். என்ன பார்த்தோம்? போன வாரம் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். சொல்லுங்கள், சத்தியத்தை கேட்டிங்களே, சொல்லுங்கள். முதல் கலாச்சாரம் என்ன? ராஜ்யத்தின் கலாச்சாரத்தில் ஃபஸ்ட்டு போன வாரம் தியானித்தோம். என்ன தியானித்தோம்? ஆவியில் எளிமையாக இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? ட்ரை பண்ணிங்களா? தனியாக முயற்சி பண்ணிங்கன்னா முடியாது, ஆவியானவர் உதவியோடு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நான் முயற்சி பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு. முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணிங்களா? பண்ணவங்களுக்கு சந்தோஷம், காட் பிளஸ் யூ. பண்ணாதவங்களும் நான் இப்போவே ஆசீர்வதிக்கிறேன், காட் பிளஸ் யூ. முயற்சி பண்ணுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இன்றைக்கி நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னென்னா, இரண்டாவது வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். சீக்கிரமாக அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை குறித்து பல வருடம் நான் இதை பிரசங்கிக்கணும்னு சொல்லி நான் பிரசங்கம் கூட பண்ணியிருக்கிறேன். ஆனால் சரியான எனக்கே ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஆவியானவரோடு இணைந்து இந்த காரியத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது ரொம்ப தெளிவாக, ரொம்ப சூப்பராக கற்றுக் கொடுக்குறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கி அதை தான் கற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த வசனத்தை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? எங்கள் கூட்டமாக உட்காந்துருக்காங்க, திரள் கூட்டம், மலையின் மேல் திரள் கூட்டம் இருக்குது. நம்ம மூத்த சகோதரன், நம்ம தலை அப்படியே கல் மேலே, அப்படியே மேலே பாறையில் அப்படியே ஸ்டைலாக உட்காந்துட்டு அப்படி சொல்கிறாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கேட்டவனுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்களேன். இல்லை, உங்களுக்கே இந்த வார்த்தை கேட்கும்போது இப்போ என்ன தோணுது?
அப்போ என்ன துயரப்பட சொல்கிறீங்களா? தோணுதா இல்லையா? நிறைய பேர் இந்த பதத்தை தவறாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா அப்போ இருக்கிறவன் நம்மகமே படித்தோம்னா அது தப்பாக தான் தெரியும். துயரப்படுகிறவர்கள், அப்போ துயரத்தோடைய கடைசி வரைக்கும் வாழணுமா? துயரம் நீங்குவதற்கு தான் ஆண்டவர் தேடி வரோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். என்னய்யா, ஏற்கனவே தாங்க முடியலன்னு தான் வந்து உட்காந்துருக்கோம், ஏதோ ஒன்று செய்வீங்கன்னு, ஏதோ ஒன்று நடக்கணும். ஏன்னா எப்போவுமே ஒரு 5 வகையான கூட்டம் ஆண்டவர் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஒன்று சாப்பிட்ற கூட்டம், ஒன்று சத்தியத்தை கேட்குற கூட்டம், ஒன்று குறை சொல்கிற கூட்டம், இப்படின்னு சொல்லி ஒரு 4-5 குரூப்பு சுற்றிக்கிட்டு தான் இருந்துச்சு. எதையாவது ஒன்று வாங்கணும், எதையாவது ஒன்று பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி, ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி, சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த இடத்துல இவர் இப்படி சொல்கிறாரு, இது நியாயமா? இப்போ நானே உங்களை சொல்கிறேன், சரி நமக்கு இருக்கிறதே இருக்கார், பவுலண்ணா இருக்கார், கனகராஜண்ணா இருக்கார், என்ன இப்போ அவர் வேதனையோடு இருக்கார், ஏற்கனவே வேதனையோடு தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேதனையோடு இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வேதனையோட மனக்கலக்கத்தோடு வந்து, பிரதர் இப்படி ஆகிப்போச்சு பிரதர், அப்படி ஆகிப்போச்சு பிரதர், இப்படி என்ன பண்ணுறதுனே தெரியல பிரதர் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அவருக்கு எப்படி இருக்கும்? போய் இந்த மனுஷன்ட்ட வந்தேன் பாரு, இயல்பாக சிந்திக்கணும். யோசிச்சு பாருங்கள், என்னங்க சொல்லுங்கள், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். இப்படி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க வலியோட வேதனையோட, எப்படி ஆகிப்போச்சு பிரதர். நான் சொல்கிறேன், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நிம்மதியாக தூங்குங்க, சாப்பிடுங்கன்னு சொன்னேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என் வலி என்ன, என் வேதனை என்ன, ஒரு விடுதலைக்காக உனக்கு ஃபோன் பண்ணா, ஒரு ஜெபமன்வன் ஃபோன் பண்ணா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், என்னை கஷ்டப்பட சொல்கிறியா? சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இந்த வார்த்தைக்கு அப்போ அர்த்தம் வேறு ஏதோ இருக்குது. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் வேறு ஏதோ இருக்குது. ஏன்னா இந்த அனுபவங்கள் எனக்கு இருக்குது. நைட்டு 1 மணி, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, என்னுடைய அந்த இதயத்தில் திடீர்னு வலி வந்துருச்சு. என் மனைவி அப்போ தான் இப்போ ஒரு சர்ச்சுக்கு புதுசாக போயிருக்கிறோம். நைட்டு 1 மணி, சரி நமக்கு ஊழியக்காரு இருக்காரு, உடனே ஃபோன் அடிக்கிறாங்க, டக 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 ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்தா எதிர்மனையில் பாஸ்டர், ஹலோ அப்படின்னு ஒரு குரல். இங்கே என் மனைவி, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப முடியல பாஸ்டர். சரிம்மா, ஜோம் பண்ணிக்கிறேன், கவலைப்படாதீங்க, வச்சிட்றேன். ஹலோ, புரியல நான் சொல்கிறது. இந்த கான்செப்டில் தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ கவலையோட கண்ணீரோடு இருக்கிற இடத்துல துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படி இருந்திருக்கும்? அப்போ இதோட கான்செப்ட் என்ன? இப்போ இந்த வசனம் என்ன சொல்கிறது? அப்போ ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? இப்போ அதைத்தான் நம்ம தியானிக்கணும். நல்லா கவனிங்க. சோதரம், கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். அப்போ யார் இந்த துயரப்படுகிறவர்கள்? எந்த துயரத்தை ஆண்டவர் சொல்லுகிறார்? இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். எந்த துயரத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பேற்பட்ட துயரத்தை இவர் பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, யார் இந்த துயரப்படுகிறவர்கள் அப்படின்னா, பிறரை துயரப்படுத்துகிறவர்கள் தான் இந்த துயரப்படுகிறவர்கள். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? பிறரை படுத்துகிறவர்கள் தான் இந்த துயரப்படுகிறவர்கள். சரி, இப்போ துயரப்படுத்துதல் தெரிந்தால்தான் துயரப்படுவது என்னவென்று நமக்கு தெரிய வரும். துயரப்படுத்துறதுன்னா என்ன? இப்போ இது நமக்கு தெரியணும். தெரியணுமா தெரியக்கூடாதா? சொல்லுங்கள், தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரியணும். சரிங்களா? துயரப்படுத்துறதுனா என்ன அப்படின்னு சொல்லி, துயரப்படுத்துறதுனா என்னன்னா, யாருடைய மனதையெல்லாம் பின்படுத்துகிறார்களோ அதுக்கு பேர் தான் துயரப்படுத்துறது. என்னங்க? ஏன்னா அந்த அப்படின்னா துயரப்படுத்துறதுனா என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல. நீங்கள் ஒருத்தருடைய மனதை நீங்கள் காயப்படுத்துறீங்கன்னா நீங்கள் துயரப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல, எனக்கு நிறைய இருக்குது.
நான் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் நிறைய இருக்குது. என்னென்னா, நம்ம கோபத்தில் எரிச்சலில் சடார்னு வார்த்தையை விட்டுருவோம். சும்மா அன்னைக்கு ஒரு பையன், குட்டி பையன் அடித்தான்ல தம்பி, கல்லில், நைஸ் கல்லில் அடித்தான்ல, சும்மா விட்டான் பாரு. ஒரே ஒரு ரப்பர் பேண்டு தான், ஒரே ஒரு ரப்பர் பேண்டு, ஒரு ஸ்டிக்கு, ஒரு குச்சி, அதில் கட்டி இப்படி இழுத்து அங்கே நின்றுட்டு விட்டுருக்கான். நமக்கு தெரியல, ஜன்னலை பொத்துக்கிட்டு கல் உள்ளே வந்துருச்சு. என்னடா சோதரம். அதுபோல் சின்ன வார்த்தை ஒரு மனுஷனை காயப்படுத்தும். எனக்கு தெரிஞ்சு நான் ஆணித்தனமாக ஒன்று சொல்லுவேன், காயப்பட்டவனை விட காயப்படுத்தினவனுக்கு தான் வலி அதிகம். தெரியுமா? நான் உங்களுக்கு இன்னும் நான் சொல்கிறது புரியலன்னா சொல்கிறேன். இப்போ பவுலன் இருக்கார், இப்போ அவரை நான் ஏதாவது ஒரு கோபமாக கடுமையான வார்த்தையை சொல்லி அவரை திட்டிடுறேன். அவர் அந்த நிமிஷம் அழுதுருவார். நான் காயப்படுத்திட்டேன் அவரை. என்னங்க, கடும் சொற்களை சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், திட்டிட்டேன். இப்போ அவர் மனசு காயப்பட்டுருச்சு. என்னங்க, காயப்பட்டுருச்சு. காயப்பட்டோன்னே அந்த காயப்பட்ட பவுலன் துயரத்தை விட காயப்படுத்தின எனக்கு தான் துயரம் அதிகமாக இருக்கும். அவர் அந்த நேரத்தில் அழுதுட்டு அந்த சரி பிரதர் தான் பேசினார் அப்படின்ட்டு விட்டுருவார். ஆனால் நான் இப்படி பேசிட்டேனே உள்ளுக்குள்ளே அறுக்கும். இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? ஆவியானவர் உங்களோட பேசுகிறாரு, நான் விசுவாசிக்கிறேன். இந்த அனுபவம் எத்தனை பேர்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட இருக்கா? அதுதான் இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சொல்கிறது புரியுதுங்களா? நாம் மற்றவங்களை காயப்படுத்தினோம்னா, நம்மளை யாருமே காயப்படுத்த வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காகவே காயமாக மாறிடும். அடுத்தவங்களை நாம் ஒரு ரூபா சைஸ் அளவுக்கு ஒரு காயப்படுத்துகிறோம்னா, நமக்கு ஒரு வளையல் சைஸ் அளவுக்கு காயம் வந்துடும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? இன்னும் சொல்லணும் அப்படின்னா, சோதரம், இந்த 2 ரூபா டாய்லெட் டப்பா இருக்குல்ல, அந்த சைஸ் அளவுக்கு நாம் ஒரு மனுஷனை காயப்படுத்தினோம்னா சப்பாத்தி அளவுக்கு நமக்கு காயம் வந்துடும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ காயப்படுத்துவதற்கு பெயர்தான் துயரப்படுத்துவது. அப்போ காயப்படுத்துவர்களுக்கு ஏற்படுகிற ஒரு காயம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் துயரப்படுவது. இப்போ புரியுதா? இப்போ யாரை துயரப்படுகிறவர்கள்னு யாரை சொல்கிறாருன்னு புரியுதா? டே நல்லவனே, ஒன்றும் தெரியாத போல வந்து உட்காந்துருக்கியே. எத்தனை பேரை காயப்படுத்தினேன், மனம் கசந்து மனம் அள்ளுது. அப்பா ஆண்டவரே, இப்படி நான் ஒரு காரியத்தை பண்ணிட்டேனேன்னு சொல்லி அந்த வலியோட வேதனையோட உட்கார்ந்துருக்கான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து தான் சொல்றாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். செய்த தவறை நினைத்து நீ உனக்குள் ஒரு வலியோடு வேதனையோடு நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள். சரி, யாரையெல்லாம் காயப்படுத்துவாங்க சொல்லுங்க? இப்படி துயரப்படுத்தினதினால் என்ன வருது? இப்போ இவர்கள் யாருடைய மனதை எல்லாம் புண்படுத்துகிறாங்க, அதாவது துயரப்படுத்துகிறாங்க. சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இப்போ யாரையெல்லாம் நாம் துயரப்படுத்திகிட்டு இருக்கோம்? நம்மளே எடுத்துக்குவோம். நம்ம ஏன் வெளியில் போயிட்டு நாம் யாரையெல்லாம் துயரப்படுத்தியிருக்கோம்? நான்லாம் ஒருத்தரை விடாமல் துயரப்படுத்தியிருக்கேன். இப்போ இல்லை, இப்போ நான் நிறைய விஷயங்களை ஆவியானவரோடு நடை போட்டு அதை கற்றுக்கொண்டு வருகிறேன். நிறைய பேர் மனசை நான் துயரப்படுத்தியிருக்கேன். நிறைய பேரை, ஏன் உங்களில் ஒருத்தராக கூட இருக்கலாம், என்னுடைய வார்த்தை உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். சொல்லுங்கள், உங்களுக்குள்ளே புரியுதா? உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியுதா? கலாச்சாரத்துக்குள்ளே உள்ளே வர்றது கடினமாக தான் இருக்கும். ஆனால் பலவந்தம் பண்ணி கட்டாயம் பண்ணி ஆவியானவர் உதவியோட கலாச்சாரத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பேட்டனு கரெக்டாக ஒர்க் ஆகும். பேட்டனு கரெக்டாக திடீர்னு அங்கங்கே அத்தி பூத்தது போலலாம் அதிசயம் நடக்காது. தினந்தோறும் அற்புதமாக அதிசயமாக தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். சரி, இப்போ நம்ம யாரை மனதையெல்லாம் காயப்படுத்தியிருப்போம்? அப்பா மனசை, அம்மா மனசை, கணவன் மனசை, மனைவி மனசை, பிள்ளைகள் மனசை,
நண்பர்கள் மனசை, உறவினர்கள் மனசை, யாரை வேணாலும் என்ன பண்ணியிருப்போம், காயப்படுத்தியிருக்கிறோமா இல்லையா? உங்களுக்குள்ளே இப்போ நாம் தப்பு செஞ்சிட்டோங்கிற உணர்வு ஏற்படுதா இல்லையா? ஏற்படுதா இல்லையா? உங்களுக்குள்ளே அந்த தெரியுதா இல்லையா? இங்கே வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. இங்கே தேவன் தமது சாயலின்படி படைச்சிருக்காரு, அவ்வளோதான். தேவன் தமது சாயலின்படி, அது அம்மா அப்பா இருந்தாலும் சரி, பிள்ளை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கம்மி அப்படிலாம் இல்லை. எல்லாருமே, எல்லாருக்கும் ஒரு இருதயம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு மனசு இருக்குது. அப்போ யாரும் யாரையும் என்ன பண்ணக்கூடாது, காயப்படுத்த சொல்லுங்கள். நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன். சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள், நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன். இதுதாங்க உறுதிமொழி, இதுதான் உறுதிமொழி. இப்படி தான் சரண்டர் ஆகணும் ஆவியானவர்கிட்ட. ஆண்டவரே, நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன். ஆவியானவரே, நான் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. அந்த ஞானத்தை கொடுங்க, அந்த அனந்த ஞானத்தை என் மேலே ஊற்றுங்க. ஆவியானவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏதோ ஒரு நாள் கேட்டுட்டு அப்படியே விட, ஒவ்வொரு நாளும் உங்களை என்ன பண்ணணும், புதுப்பிச்சுக்கணும் ஆவியானவற்றை கொடுத்து. போன வாரம் ராஜ்யத்தின் கலாச்சாரத்தில் ஃபஸ்ட்டு ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பார்த்தோம். இன்னைக்கு துயரப்படுகிறவர்கள். நான் காயப்படுத்தினவன் தான், நான் காயப்படுத்தினவள் தான், என் தவறு எனக்கு புரிகிறது, என் மனநிலையை மாற்றுங்க ஆண்டவரே. என்ன முடிவு எடுக்கணும் தெரியுமா? என்னை யார் காயப்படுத்தினாலும் நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன். எப்படிங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சேர்ந்த மாதிரி சொல்லுங்க. என்னை யார் காயப்படுத்தினாலும் நான் காயப்படுத்த மாட்டேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஜான்சனா சொல்லுங்க, டைசன் சொல்லுங்க, எல்லாருமே வாய் திறந்து சொல்லுங்க. என்னை யார் காயப்படுத்தினாலும் நான் காயப்படுத்த மாட்டேன். வெறும் வார்த்தையில் மட்டும் நம்ம காயப்படுத்துவோம்னு நினைக்கிறீங்களா? நம்ம நடக்கையினால காயப்படுத்துவோம். பெற்ற தாய் தகப்பன் கடும் சொற்களினால் வார்த்தையினால் பிள்ளைகளை காயப்படுத்துவாங்க, கண்டபடி பேசிடுவாங்க. ஆனால் பிள்ளைங்க தன்னுடைய செய்கையினால் காயப்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைய மாடு, என் கண்ணுக்குட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது செல்லமாக கொஞ்சிறது. எருமை மாடு அப்படின்னு நீங்கள் கோபமாக திட்டினீங்கன்னா அது காயப்படுத்தும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? என் கண்ணுக்குட்டி பொண்ணுக்குட்டின்னு கொஞ்சம் போது அப்போ கண்ணுக்குட்டின்னு தான் சொல்கிறீங்க, அது ஒரு மாட்டுக்குட்டின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது உங்களை காயப்படுத்தாது. ஆனால் எருமை மாடு பன்னி அப்படின்னு சொல்லி பேசுனீங்கன்னா காயப்படுத்தும். நல்லா புரியுதுங்களா? இப்போ பெற்றவங்க பிள்ளைங்களை என்ன பண்ணுறாங்க, கடும் சொற்களினால் காயப்படுத்துகிறாங்க. பிள்ளைங்க எப்படி காயப்படுத்துவாங்க தெரியுமா? கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க, ஏன்னு கேட்க மாட்டாங்க, தூக்கி டொம்முன்னு போடுவாங்க. ஏன்னா நானும் அந்த வயசை கடந்து வந்திருக்கேன். அப்போ வெறும் வார்த்தையினால் மாத்திரம் நாம் காயப்படுத்துகிறவர்கள் கிடையாது, நாம் செய்கையினாலும் நிறைய இடங்களில் காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் சரி பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். இதை ஏன் சொல்கிறார் தெரியுமா? மகனே உன் பேட்டனை கரெக்ட் பண்ணு, உனக்காக எவ்வளோ வச்சுருக்கேன், இன்னும் உள்ளே வராமல் இருக்கிறிய. இது ஒரு கேம் மாதிரிங்க, ஒரு இன்ட்ரெஸ்டோட, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேர் ஆர்வத்தோடு நீங்கள் செயல்படணும். எப்படியாவது இந்த போட்டியில் நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சு உள்ளே போய் என்ன பண்ணணும், ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிறத கொள்ளையாடின பொருளாய் நான் எடுத்துக்கொள்ளணும், எனக்காக வச்சிருக்க எல்லாத்தையும் நான் சுதந்திரிக்கணும். என் அப்பா ரெடியாக வச்சுருக்காரு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பெற்றவங்க படிக்கிற பிள்ளைகள்கிட்ட, நீ மட்டும் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கு, உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், வாட்ச் வாங்கி தரேன், ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உனக்காக நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன், ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன். உனக்கு வேண்டிய சந்தோஷம் உள்ள இருக்கு, உனக்கு வேண்டிய சமாதானம் உள்ள இருக்கு, உனக்கு வேண்டிய ஐஸ்வர்யம் உள்ள இருக்கு, உனக்கு வேண்டிய சுகம், ஆரோக்கியம், சௌக்கியம் எல்லாமே உள்ள இருக்குப்பா. வா 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 உள்ள வா. பேட்டனை கரெக்டாக போட்டுட்டு உள்ள வா. ஹல்லேலூயா. சாவி உன் கையில் தான் கொடுத்துருக்கேன். அதனால தான் பேதுருவை பார்த்து சொல்றாரு, பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு கொடுத்துருக்கிறேன்.
திறந்துட்டு உள்ள வா. நாம தான் திறக்கணும். நம்மக்கிட்ட அந்த கலாச்சாரம் என்கிற சாவியை கொடுத்துருக்காரு. இதை கைகொள்ள ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காக எப்பேற்பட்ட அது சீல் வச்ச கதவாக இருந்தால் கூட தெரிப்பட்டு ஒட்டப்பட்டு நமக்காக திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். எப்பேற்பட்ட தடைகளும் உடையும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால் கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனியாக கைகொள்ள முடியுமா? தனியாக சுயமாக எதுவும் முடியாது. ஆவியானவர் உதவியோட மட்டும்தான் முடியும். அதனால தான் ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கன்னு நான் சொல்கிறேன். சத்தியத்தை கேட்டு 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 அந்நிய பாஷையில் பேசி ஆவியானவரோட கனெக்ட்லேயே இருங்க. சூப்பராக இந்த கலாச்சாரத்தை நம்மளால் கை கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நாம் நிறைய பேருடைய மனதை காயப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். நாம் துயரப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால தான் நம்ம மனசு துயரமாகவே இருக்கு. புரியுதுங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். சரி, இப்படி துயரப்படுகிறதுனால் நமக்குள்ள என்ன ஏற்படுது தெரியுமா? என்ன ஏற்படுது? ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி ஏற்படுது தெரியுமா? ஐயோ, என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளையை இப்படி நான் பேசியிருக்க கூடாது. ஐயோ, என்னதான் இருந்தாலும் என் தம்பியை, என் அண்ணனை, என் தங்கச்சி, என் அக்காவை இப்படி பேசியிருக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் என் அப்பா அம்மாவை நான் இப்படி கஷ்டப்படுத்தியிருக்க கூடாது. உள்ளுக்குள்ள குத்தும், கொடையும், அறுக்கும், தூக்கம் வராது, சாப்பிட முடியாது, ரொம்ப ரணவேதனையாக இருக்கும். அதான் சொல்கிறேன்ல, காயப்பட்டவனை விட காயப்படுத்தினவனுக்கு தான் வலி அதிகம். அதனால தான் சொல்கிறேன், அந்த வலி உங்களுக்கு வேண்டான்னு நான் சொல்கிறேன். அது தாங்க முடியாது, ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த வலி. அதனால் நாம் என்ன பண்ணணும்? எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். கணவன்கிட்ட பேசும்போது, மனைவிட்ட பேசும்பொழுது, பிள்ளைகள்கிட்ட பேசும்பொழுது அவர்கள் மனது காயப்படாத அளவுக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ ஆவியானவர்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. ஆவியானவரே, அப்படியே பொங்கும், பயங்கரமாக பொங்கும், வார்த்தைகள் அப்படியே கொப்பளிக்கும். அந்த கொப்பளிக்கிற வார்த்தையை அப்படியே அந்நிய பாஷையை மாற்றிருங்கன்னு நான் சொல்கிறேன். ஹலோ ஹலோ, சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? உங்கள் வாயிலிருந்து கொப்பளிக்கும் தெரியுமா? உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார், உள்ளுக்குள்ளே குபு 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 குபுன்னு அப்படியே பொங்கும். பொங்கும்போது இந்த மனுஷன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், சொல்கிறத வச்சு கேட்குறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அங்கே வரணும் அப்படின்னு அப்படியே வரும். ஏன்னா எங்கே இருக்கிறது வாயில் பேசும்? இருதயத்தின் நிறைவு. இங்கே இருதயத்தை ஃபில் ஆகும். என்னென்ன பேசணுங்கிறது இங்கே ஆல்ரெடி ஆகிட்டே இருக்கும். இங்கே இங்கே வாய் வழியாக வெளியில் புறப்பட்டு வரும். அப்போ புறப்பட்டு வரும்பொழுது அப்படியே வார்த்தையை வெளியில் விடாமல் ரகதலதி கரபௌஷகதலதி கரபோதல பரபல பல பரபல பரபல பரபான்னு அப்படியே அந்நிய பாஷையை மாற்றிருங்கன்னு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். செய்வீங்களா? செய்வீர்களா? சொல்லுங்க. ஜெயலலிதா கேட்ட மட்டும் தான் சொல்லுவீங்களா? நான் கேட்டால் சொல்ல மாட்டீங்களா? செய்வீர்களா? செய்துதான் ஆக வேண்டும். யாரையாவது திட்டுற அளவுக்கு உங்களுக்குள்ள கோபம் புறப்பட்டு வருதுன்னா ரகதல அதிகரா பௌஷகதல அதிகரபா அந்நிய பாஷையாக பேச ஆரம்பிச்சிருங்க. கெட்ட வார்த்தை பேசுகிற வாயில் பரலோக ராஜ்யத்தின் பாஷையை பேசுங்க. கெட்ட வார்த்தை பேசுகிற நேரத்தில் ராஜ்யத்தின் பாஷையை பேசுங்க. உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக இருக்கு. அடடடடா, நம்மளை தப்பு தப்பாக பேசுகிறவனை ஆசீர்வதிக்கிறதுல இருக்கு பாருங்க ஒரு சுகம். நீ நல்லா இருப்பையா, நீ ஆசீர்வாதமாக இருப்ப. ஆண்டவரே, அவனை ஆசீர்வதிக்க, அவனை நல்லா இருக்கணும், அவன் சூப்பராக இருக்கணும், அவன் நீடி தாயோட இருக்கணும். ஐயோ, அவன் சொல்லும் பொழுதே நமக்குள்ளே அந்த வலி, அந்த கசப்பு, வேதனை எல்லாம் காணாம போயிடுது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் காயப்படுத்துகிற சூழல் எல்லாத்துக்கும் உண்டாகும், ஆனால் காயப்படுத்திடக்கூடாது. ஹலோ, போலீஸுக்கு துப்பாக்கி கொடுக்குறாங்க, அதுக்காண்டி எல்லாத்தையும் எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு சுட்டுறவும் முடியாது. சொல்கிறது புரியுதுங்களா? நமக்குள்ள சில உணர்வுகள் இருக்குது அப்படின்னா அதை தவறாக பயன்படுத்திடக்கூடாது. கோபம் என்கிற உணர்வை தவறாக பயன்படுத்திடக்கூடாது. அந்த கோபம் என்கிற உணர்வை பிசாசுக்கு பயன்படுத்தணும். அவிசுவாசமான எண்ணங்கள் தோணும்போது நமக்குள்ளே டென்ஷன் ஆகணும். ஏய் போ, என்னை விட்டு போ. தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? யாரையுமே சொல்லுங்கள், யாரையும் காயப்படுத்த ஒரு முடிவு பண்ணுறீங்களா? முடிவு பண்ணிட்டீங்களா? முயற்சி பண்ணுங்க.
நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தனியாக முடிவெடுத்தீங்கன்னா சாகிற வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணாலும் அது முயற்சியாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஆவியானவரோடு நான் கிறிஸ்துவ ஒன்றாக இருக்கிறோம், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்ன உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன், விட்டு கொடுக்குறேன், நீங்கள் என்னை ஆளுகை செய்யுங்க, என் வார்த்தைகளை ஆளுகை செய்யுங்க, இன்னைக்கு நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பெட்டை விட்டு எழுந்திரிச்சு பாருங்க. உங்கள் வாயிலிருந்து புறப்பட வார்த்தை அது காயப்படுத்தாது, காயம் கட்டுகிற மருந்தாகத்தான் இருக்கும் மற்றவர்களுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் அதை செய்கிறேன், அதனால தைரியமா சொல்றேன். எழுந்த உடனேயே நீங்க பல்லு விளக்கணும், வாய் கொப்பளிக்கணும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. எழுந்த உடனே சோத்திரம் ஆண்டவரே, பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே சோத்திரம், உங்க கரத்துல என்னை விட்டு கொடுக்கிறேன். அப்படி கொடுத்துருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களை அற்புதமாக நடத்துவார். இன்னைக்கு நான் பேசுகிற என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்க. அப்படி கொடுத்துருங்க. அவர் ஆளுகை செய்த வார்த்தை ஒரு மனுஷனை காயப்படுத்தாது, காயம் கட்டுகிறதாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னொரு வார்த்தையை சொன்னார் அந்த சகோதரர், நேற்று சொன்னவர். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன்னு மட்டும் சொல்லாமல் இன்னொன்று சொன்னார், சத்திரத்தான்னு சொன்னார். அடிபட்டு கிடக்கிறவனை தூக்கி கொண்டு வந்து கட்டு போட்டு காயத்தை ஆற்றி பக்குவப்படுத்துகிற ஒரு சத்திரத்தானை போல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தைகளெல்லாம் எனக்கு அப்படியே மைண்ட்குள்ளே வருது. ஹல்லேலூயா, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யாரையுமே என்ன பண்ணாதீங்க, யாரையுமே என்ன பண்ணாதீங்க, காயப்படுத்த மாட்டேங்கிறதுல உறுதியாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இப்படி துயரப்படுத்தினா நமக்கு என்ன வருது? குற்ற மனசாட்சி ஏற்படுறதுனால தான் நமக்குள்ள என்ன வருது? துயரத்துக்குள்ளாக நாம் உள்ளே போயிடுறோம். சரி, இங்கே பாருங்க, 2 கொரிந்தியர் 25ஆம் அதிகாரம் 6 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கிறேன். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிகம் பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். இந்த தண்டனையே இங்க குடும்பத்தில் மட்டும் துக்கம் உண்டாக்குறது இல்லை. மக்கள் யாரையும் துக்கம் உண்டாக்குறாங்க தெரியுமா? ஊழியக்காரனையும் துக்கப்படுத்துறாங்க. யாருங்க? யாரை துக்கப்படுத்துறாங்க? ஊழியக்காரரை. ஏன்னா அவங்களே அறியாமல் என்ன பண்ணுறாங்க? ஊழியக்காரரை குறித்து தவறாக பேசிட்டு அப்புறமா என்ன பண்ணுறாங்க? ஹலோ, நான் இன்னும் புதுசாக ஒன்றும் சொல்லலை, நானும் பேசியிருக்கேன். நானும் ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்கும் பொழுது ஆவிக்குரிய தகப்பனை நானும் தவறுதலாக பேசியிருக்கேன். ஆனால் நாம் இனி அப்படி பேச மாட்டோம், இனி பேசக்கூடாதுங்கிறத தான் இப்போ நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ பேசும்பொழுது ஐயோ இப்படி ஊழியக்காரனை குறித்து நம்ம பேசிட்டோமே அப்படின்னு உள்ள குத்தும். பார்த்தீங்களா? இப்போ இங்கே அந்த குத்துது, அந்த குற்ற மனசாட்சி இருக்கு பார்த்தீங்களா? அதைத்தான் பவுல் சொல்கிறாரு, துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரம், ஊழியக்காரனாகிய எனக்கு மாத்திரம் துக்கம் உண்டாக்கலப்பா, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கிட்டான், எல்லாத்தையுமே காயப்படுத்திட்டான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிகம் பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். நான் என்னை எப்படி துக்கப்படுத்திட்டாங்க, என்னை காயப்படுத்திட்டாங்க, நான் உங்கள் எல்லாத்தையும் சொல்லி உங்களை துக்கப்படுத்த விரும்பலை, பாரத்தை சுமத்த விரும்பலை. அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். நான் சொன்னல, இந்த தண்டனை இருக்கிறதுலே மோசமான தண்டனைங்க. காயப்பட்டவனை விட காயப்படுத்தினவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வலி வேதனை இருக்குது பார்த்தீங்களா, அவனுக்கு அதுதான் தண்டனையே. உங்கள் லைஃப்லேயும் அது நடந்திருக்கும், என் லைஃப்லேயும் அது நடந்திருக்கா இல்லையா? ஐயோ இப்படி பேசிட்டோமே, நாம் ஏன் இப்படி இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறோம், நமக்குள்ளே ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்ம எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் முடியலையே, ஐயோ இப்படி வார்த்தைகள் அள்ளி கொட்டிட்டோமே. இருக்கா இல்லையா? இனி இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி இருக்காது. ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். இங்கே நம்ம சுயத்தினால அதை முடியாது, ஆனால் ஆவியானவர் நமக்கு இருக்காரு, நமக்கு உதவி செய்தே தீருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப வலிங்க, அது ரொம்ப வலி. அவசரப்பட்டு வார்த்தைகள் அள்ளி கொட்டி பேசிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஐயோ, நான் எத்தனை பேருக்கு நான் ஃபோன் பண்ணி அழுதெல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்கேன் தெரியுமா? ஐயோ இப்படி பேசிட்டேன் பிரதர், மச்சான், மாப்பிள்ளை, தம்பி, அண்ணே, என்னடா, ஆமாம்
ஒருத்தரை விடாமல் காயப்படுத்தியிருக்கேன், ஒருத்தரை விடாமல் கூப்பிட்டு அழுது மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்கேன். அது எதுக்கு? இங்கே பாருங்களேன், முடிஞ்ச வரைக்கும் மன்னிப்பு கேட்காத அளவுக்கு வாழ பழகிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். முடிஞ்ச வரைக்கும் மன்னிப்பு கேட்காத அளவுக்கு வாழ பழகிக்கணுங்க. அதுதான் ஒரு நல்ல பிரின்சிபல், கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமானது அது. சரிங்களா? சரி, இப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன். அப்போ இப்படி துயரப்படுகிறதுனால் குற்ற மனசாட்சி ஏற்படுறதுனால அவர் சொல்கிறார், இருக்கிறதுலேயே மோசமான தண்டனை குற்ற மனசாட்சி தான். அது தெரியுமா? இருக்கிறதுலேயே மோசமான தண்டனை எதுதான்? எதுங்க? குற்ற மனசாட்சி தான் இருக்கிறதுலே மோசமான தண்டனை. நெருப்படுத்து சுட்டுட்டா அந்த புண்ணு ஆறிடும். ஜெயிலில் ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் போட்டுட்டா அவ்வளோதான், அது முடிஞ்சு போயிடும். ஆனால் இருக்கிறதுலே மோசமான தண்டனை என்னென்னா குற்ற மனசாட்சி. உயிரோடு சாகிறதுக்கு சமங்க அது. தூக்கில் போட்டால் கூட வேக்னு போயிடும். புரியுதுங்களா? விஷத்தை குடித்தா கூட கொஞ்ச நேரம் இப்படி இழுத்துக்கிட்டு போயிடும். ஆனால் இந்த குற்ற மனசாட்சின்னு உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அணுவணுவா சித்திரவதை பண்ண, உள்ளுக்குள்ளே தூங்க விடாது, சாப்பிட விடாது, உடம்புல வியாதியை கொண்டு வந்து அணுவணுவா சித்திரை பண்ணி சாகடிக்கும். தேவையா நமக்கு இது? யோசிச்சு பாருங்களேன். ஹலோ, நாம் அப்படிப்பட்ட தண்டனைக்கு நாம் தகுதியானவங்க கிடையாது. நாம் அப்படிப்பட்ட தண்டனை நமக்கு தேவையும் கிடையாது. இதுக்கு ஒரே வழி, நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன். அப்படின்னா என்ன? யாரையும் நான் துயரப்படுத்த மாட்டேன். நான் துயரப்படுத்தாமல் இருந்தால் தான் நான் துயரப்படாமல் வாழ முடியும். ஆமென்னு சொல்லுங்களேன். ஒருவேளை நீங்கள் துயரப்படுத்திட்டீங்களா? இப்போ அதுதான் பிரச்சனையே. இப்போ இங்கே துயரப்படுத்தாதவங்க யாருமே கிடையாது. நம்ம எல்லாருமே துயரப்படுத்தப்பட்டவங்க தான், துயரப்படுத்தினவங்க தான். சரிங்களா? சரி, இப்போ இங்கே பாருங்கள், துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் எப்படி உண்டாகும்? இப்போ வசனத்தை நம்ம முடிக்கணும்ல. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ துயரப்படுகிறவங்க யாருன்னு புரிஞ்சிருச்சா? அடுத்தவனை காயப்படுத்துறவனுக்கு பேர் தான் துயரப்படுகிறவன். குற்ற மனசாட்சியோட உட்காந்துருக்கான் அவர். ஐயா ராஜா, இப்படி பண்ணிட்டேனப்பா, நல்லா ஆண்டவர்கிட்ட அழுக. ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளே அந்த ரட்சிப்புக்குள்ளே வரும்பொழுது எனக்கு சரியான பாதையை காட்டாமல், சரியான கற்றுக் கொடுக்க ஆள் இல்லாததுனால அவசரப்பட்டு பேசிட்டு சர்ச்சுக்குள்ளே நெடும் குப்பரை விழுந்து பிறண்டெல்லாம் நான் அழுதுருக்கேன். இப்படி பண்ணிட்டேன் ஆண்டவரே, இப்படி பேசிட்டேன் ஆண்டவரே, கதறு அப்படிலாம் அழுதுருக்கேங்க நான். ஏன்னா இருக்கிறதுலே மோசமான தண்டனை குற்ற மனசாட்சி. அது மட்டும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. இப்போ அதனால தான் சொல்கிறார், துயரப்படுகிறவர்களுக்கு இப்போ என்ன வேணும்? ஆறுதல் வேணும். குற்ற மனசாட்சி உண்டானவனுக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும், ஆறுதல் வேணும். அவன் காயம் ஆற்றப்படணும். காயப்பட்டவனுக்கு காயம் ஆறி இருக்கும், ஆனால் காயப்படுத்தினவனுக்கு இன்னும் நிறைய பேருக்கு காயம் ஆறாமல் தான் இருக்கும். நிறைய பேருக்கு காயப்படுத்தினவங்களுக்கு பாருங்கள், காயம் ஆறாமல் தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே எங்கேயோ ஒரு ஓரமாக குத்தும் கொடையும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இதுக்கு தான் மருந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இப்போ ஆறுதல் எப்படி உண்டாகும்? 2 கொரிந்தியர் அதே 2ஆம் அதிகாரத்தில் 7-11 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்க. ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு, அவன் குற்ற மனசாட்சியிலேயே குத்தப்பட்டு அவன் செத்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் சொல்ல வேண்டும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. மன்னித்து ஆறுதல் சொல்ல வேண்டும். பாருங்க, மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் மன்னிக்க சொல்றாரு, அடுத்து அன்பு செலுத்த சொல்றாரு. நீ மன்னிக்கிறது தாண்டா அன்புன்னு சொல்லித்தராரு. அடுத்து பாருங்க, நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படுத்தியிருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கும் நீங்கள் மன்னிக்கிறீர்கள், எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நீ தெரியாம காயப்படுத்திட்டியா? குற்ற மனசாட்சியில் இருக்கியா? குற்ற மனசாட்சியில் இருந்தேனா சாத்தான் உன்னை மோசம் போக்கி உன்னை அவனுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவனிடமாய் உன்னை இழுத்து கொண்டு போய் உன்னை சித்திரவதை பண்ணிவிடுவான். அவனோட தந்திரம் உனக்கு தெரியாதது இல்லை ராஜா, அவனுடைய தந்திரம் உனக்கு தெரியாதது இல்லை சாமி, உன்னை நல்லா புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றே ஒன்று பண்ணு, குற்ற மனசாட்சியோடு உட்கார்ந்துருக்கிறவனை மன்னிச்சு விடு.
உன்னை காயப்படுத்தினவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் தயவு செய்து மன்னிச்சிரு. ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, மன்னிச்சிரு. யார் வேணாலும் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம், மன்னிச்சு பழகுங்க. அன்பு இருந்தால் தான் மன்னிக்க முடியும். கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் தான் மன்னிக்க முடியும். அவர் சொல்கிறார், மன்னிச்சிரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். காயப்படுத்தினவன் மன்னிப்பு கேட்க வேண்டும், காயப்பட்டவன் மன்னிக்க வேண்டும். இதுதான் ராஜ்யத்தின் கலாச்சாரம். இதுதான் ராஜ்யத்தோட கலாச்சாரம். காயப்படுத்தினவன் மன்னிப்பு கேட்கணும், காயப்பட்டவன் மன்னிக்கணும். மன்னிக்கலைன்னா காயப்பட்டவனுக்கும் நிம்மதி கிடையாது, மன்னிப்பு கேட்கலன்னா காயப்படுத்தினவனுக்கும் நிம்மதி கிடையாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆவியானவர் நம்மோடு இருக்காரா? ஆவியார் நம்மோடு பேசுகிறாரா? எத்தனை பேரோட பேசிகிட்டு இருக்காரு? பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அதில் இன்றைக்கி நாம் ஒரு முடிவெடுப்போம். நான் யாரையும் காயப்படுத்த மாட்டாண்டவரே, நான் யாரையும் காயப்படுத்த மாட்டாண்டவரே. ஒருவேளை நான் காயப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, உங்களுக்குள்ள அப்படியே ஆறுதல் அப்படியே பெருகும். என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்ல சொல்ல உங்கள் இருதயத்தில் அந்த ஆறுதல் பெருகிட்டே இருக்கும். ஒருவேளை யாராவது உங்களை காயப்படுத்தியிருந்தா உள்ளுக்குள்ள அது அறுத்துக்கிட்டே இருக்கும். என்னை இப்படி பேசிட்டாங்களே, இப்படி காயப்படுத்திட்டாங்களே, இப்படி ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லி நீங்கள் துயரப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்க, அப்பா நான் அவர்களை மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. இப்பொழுதே உங்கள் காயங்கள் ஆறுகிறது. நான் அவர்களை மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் ராஜ்யத்தின் கலாச்சாரம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் ராஜ்யத்தின் கலாச்சாரம். அதனால் நீ யாரையும் நான் காயப்படுத்த மாட்டேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு வாரமும் கேட்கிற வார்த்தையை நீங்கள் கடைப்பிடிச்சு தான் ஆகணும், கை கொண்டு தான் ஆகணும். ஜெபம் பண்ணிக்கங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணவேங்கிற அவசியமே வராது. பார்த்துக்கங்க, எல்லாமே சரியாக நடக்குங்க. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய விருப்பமே அதுதான். இந்த உருண்டு பிறண்டு அழுது முழங்காலையே நின்று சாப்பிடாம தண்ணி கொடுக்காம உபவாசம், அதெல்லாம் நான் வந்து உபவாசம் பண்ணுறது ஜெபம் பண்ணுறது அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி அவர் கொடுக்குறவரும் கிடையாது. கஷ்டப்பட்டால் தான் கொடுப்பேங்கிறலாம் கிடையாது அவர்கிட்ட. ஆனால் நீ சத்தியத்தை கை கொண்டு சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி வாழ ஆரம்பிக்கும் பொழுது உன் வாழ்க்கை தரம் உள்ளதாக மாறிக்கிட்டே இருக்கும், பாதுகாப்பு பெருகிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. எம்எல்ஏனா ஒரு பாதுகாப்பு உண்டு. அதே எம்எல்ஏ அமைச்சர் ஆகிட்டா ஒரு பாதுகாப்பு உண்டு. அதே அமைச்சர் முதலமைச்சர் ஆகிட்டா ஒரு பாதுகாப்பு உண்டு. அதே முதலமைச்சர் பிரதமர் ஆகிட்டா ஒரு பாதுகாப்பு உண்டு. அதே பிரதமர் குடியரசுத் தலைவர் ஆகிட்டா ஒரு பாதுகாப்பு உண்டு. அதே அமைச்சர் கவர்னராக மாறிட்டா ஒரு பாதுகாப்பு உண்டு. ஹலோ, நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? உங்கள் கேரக்டர், இந்த ராஜ்யத்தின் கலாச்சாரம் உங்களுக்குள்ள உருவாக 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 உங்களுக்குண்டான பாதுகாப்பு பல மடங்கு பெருகும். உங்களுக்குண்டான உயர்வு பல மடங்கு உயரும். வேணுமா வேண்டாமா? எஸ். வாழ்க்கையில் இப்படியே வாழக்கூடாது. வெந்ததை தின்னோம், விதி வந்தால் செத்தோங்கிறது நம்ம வாழ்க்கை கிடையாது. வாழ்ந்தாயா எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, எங்கள் பாட்டன் வாழ்ந்த வாழ்க்கை இருக்குது பாருன்னு நம்ம தலைமுறையில் 3 தலைமுறைக்கு அடுத்த ஆள் வந்து சொல்லணும், நம்மளை பற்றி பேசணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அப்படி இருக்கணும். அப்படி தான் மிஷனரிகள் செஞ்சுட்டு போனாங்க. அணையை கட்டினது யாரா? அவர் ஒரு மிஷினரி. ஸ்கூலை கட்டினது யாரா? மிஷினரி. ஹாஸ்பிட்டல் கட்டினது யாரா? மிஷினரி. அந்த ரேஞ்சுக்கு நம்ம வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கெல்லாம் என்ன வேணும்? டெடிகேஷன், அர்ப்பணிப்பு, கலாச்சாரத்தோட இணையணும். சும்மா இந்த உலகத்தோட ஒத்த வேஷம் தரித்து வாழக்கூடாது. உலகத்தோட ஒத்த வேஷம் தரித்து, நான் தான் சொல்கிறேன், என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க. ஆனால் இந்த மனநிலையோட ஜாலியாக இருங்க. ஹல்லேலூயா. எங்கே வேணாலும் போங்க, ஜாலியாக போங்க, குடும்பமாக போங்க. இருக்கிற இடத்துல நல்லா சந்தோஷமாக சாப்பிடுங்க. நகை போட்டுக்கிறீங்களா? சந்தோஷமாக போட்டு. பூ வச்சுக்கிறீங்களா? ஐயோ வச்சுக்கோங்க. விலை உயர்ந்த புடவை கட்டுறீங்களா? ட்ரெஸ்
சூப்பராக போட்டுக்கங்க, அது ஒரு மேட்ரே கிடையாது. இருதயம் கலாச்சாரத்தில் சூப்பராக இருக்கா, அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. நீ என்னதான் வெள்ளையை போட்டுட்டு, என்னதான் கழுத்தில் காதில் ஒன்றும் இல்லாமல் மொழுக்கட்டைன்னு மொட்டைன்னு கர்த்தருக்குன்னு அர்ப்பணிக்கிறேன்னு விட்டுட்டு உன் இருதயம் கொழுத்து இருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டு. சொல்ல புரியுதுங்களா? கலாச்சாரத்துக்குள்ளே வாழுங்கன்னு நான் சொல்கிறேன். மனநிலை எப்படி இருக்கணும்? ராஜ்யத்தின் கலாச்சாரத்தில் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போமா? ரகதல தீக்கர பௌதர தீக்கரபோ லகலகதியா கரபோ ஷகதல தீக்கர பௌதர பரபா. அந்நிய பாஷை தெரிஞ்சவங்க அப்படியே பேசுங்க. லகதே லெஹந்தர தீக்கர பௌதர தீக்கரபா ரகலபதர பதியா கரப லகதர தீக்கர பௌதர பரபா. பரிசுத்த ஆவியானவரே, ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த வாரம் ஆவியில் எளிமையாய் இருப்பது எப்படி என்று கற்றுக் கொடுத்தீர். இந்த நாளிலே துயரப்படுகிறவர்கள் யார், துயரப்படுத்தினவர்கள் யார், காயப்படுத்தினதற்கு என்ன வழி, காயப்படுத்தினவனுக்கு என்ன வழி, காயப்பட்டவனுக்கு என்ன வழி, யாரை மன்னிக்க வேண்டும், யார் மன்னிப்பு கேட்க வேண்டும், எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நான் யாரையும் காயப்படுத்தாதபடிக்கு என் வார்த்தைகளை, என் நடக்கைகளை, என்னுடைய யோசனைகளை, என் சிந்தனைகளை நீங்க ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் நடக்கையை, என் பேச்ச, என்னுடைய ஒவ்வொரு நடக்கையிலும் நீங்க தான் ஆளுகை செய்யணும் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. ஏன் நினைவுல, ஏன் நடக்கையில, ஏன் உணர்வுல, ஏன் உசுருல கலந்திருக்கீங்க. என் பேச்சில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பேச்சில, ஏன் மூச்சில, ஏன் சொல்லுல, ஏன் செயலுல கலந்திருக்கீங்க. ஏன் நினைவுல, ஏன் நடக்கையில, ஏன் உணர்வுல, ஏன் உசுருல கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம், செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே. அப்பா, என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லில், என் செயலில் நீங்கள் கலந்துருக்கிறீங்க. என் நினைவில், என் நடத்தையில், என் உணர்வில், என் உசுரில் நீங்கள் கலந்துருக்கிறீங்கப்பா. நீங்கள் என்னில் கலந்திருக்கும்படி உங்கள் கரத்தில் அப்படியே விட்டு கொடுக்கிற ஆவியானவரே, நீங்கள் தான் எங்களை நடத்தணும். என் பிள்ளைகள் ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்களை வந்து அமர்ந்திருக்கிற, உமோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தான் ஆளுகை செய்யணும் ராஜா. ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆவியானவரே. ஓ ரபலபதரதி கரபௌஷகதலதி கரபரபலபரபா. இந்த நேரத்தில் அப்படியே முடிவு பண்ணுங்க. யாரெல்லாம் அவங்களை காயப்படுத்தினாங்களோ, அதாவது துயரப்படுத்தினாங்களோ, அவங்களையெல்லாம் நான் மன்னிக்கிறேன்னு ஒரு முடிவெடுங்க. மன்னிச்சிருங்க, அப்படியே மன்னிங்க. ஓ ரகதேலே கேதே ஹந்தரதி கரபோ. நீங்கள் யாரையெல்லாம் காயப்படுத்துனீங்களோ அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா நிறைய பேரை காயப்படுத்தி இருக்கிறப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. என் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை,
என்னை சுற்றி இருக்கிற நபர்களை நிறைய காயப்படுத்தி இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. உங்க கலாச்சாரத்தை பின்பற்ற நான் விரும்புகிறேன், ராஜ்யத்தின் கலாச்சாரத்தில் இணைந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை கரம் பிடித்து நடத்தும் ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நீங்க எங்களை நடத்தும் ஆவியானவரே, நாங்கள் இப்பொழுது விசுவாசிக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் சுயமாய் கைக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து எத்தனையோ முறை தோற்று போயிருந்தோம். இப்பொழுது என் ஆவியானவர் கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கிறபடியினால், ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினால், ஆவியானவர் எங்களை கிருபையாக, அருமையாக, சிறப்பாக, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை, ராஜ்யத்தின் கலாச்சாரத்தின் வார்த்தைகளை, கலாச்சாரத்தை கைக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வார் என்று எங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது. நீர் உதவி செய்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். எல்லோரும் இணைந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.